mystery surrounding us that we forget to touch. It's why we wake up every morning. It's why we seek each other's smile. It's why we know that it's all worth it. It's why we hold on, we make the sacrifice. It's in the eyes of a child as you hold her in your arms, and your heart starts to beat once again, and your world is reborn in the freshness of her song. Smile, it's a beautiful life. It's in the hope of the poor man, touch of her lips as she leans in for a kiss, and your world starts to spin once again, and two hearts become one as a dream is begun. Smile, it's a beautiful life. It's a beautiful life. It's a beautiful life. It's a அழகான உலகம் அசைந்தாடும் உயிர்கள், அன்பில் விளைந்த கனிகள், அகலான இதயம் சுடரான வாழ்வு, தெய்வம் உந்தன் இல்லம். அழகான உலகம் அசைந்தாடும் உயிர்கள், அன்பில் விளைந்த கனிகள், அகலான இதயம் சுடரான வாழ்வு, தெய்வம் உந்தன் இல்லம். அழகான உலகம் அசைந்தாடும் உயிர்கள், அன்பில் விளைந்த கனிகள், அகலான இதயம் சுடரான வாழ்வு, தெய்வம் உந்தன் இல்லம். என் வாழ்வை பரிசளித்து வாழ்த்து சொன்னாய், வாழும் தெய்வம் நீயே. செயற்கரிய செயல் புரியும் ஊக்கம் தந்தாய், தொடரும் இந்த பயணம். என் வாழ்வை பரிசளித்து வாழ்த்து சொன்னாய், வாழும் தெய்வம் நீயே. செயற்கரிய செயல் புரியும் ஊக்கம் தந்தாய், தொடரும் இந்த பயணம். என் தாயாக நீ இருந்தாய்,
தந்தை அன்பாலே அரவணைத்தாய். என் தாயாக நீ இருந்தாய். தந்தை அன்பாலே அரவணைத்தாய். நல் நண்பனாக வந்து உறவு தோள் கொடுத்து இன்ப பாடல் இசைத்தாய். பாதைக்கு விளக்கானாய். அழகான உலகம் அசைந்தாடும் உயிர்கள் அன்பில் விளைந்த கனிகள். அகலான இதயம் சுடரான வாழ்வு தெய்வம் உந்த நீளம். இந்த புவி வாழ சிந்தும் மழையாக வந்து வளமை ஊட்டுகின்றாய். மண்ணில் உயிர் வாழ நல்ல பயிராக நின்று நிறைவை எண்ணில் தந்தாய். இந்த புவி வாழ சிந்தும் மழையாக வந்து வளமை ஊட்டுகின்றாய். மண்ணில் உயிர் வாழ நல்ல பயிராக நின்று நிறைவை எண்ணில் தந்தாய். உயர் நோக்காக உளம் நுழைந்தாய். உயிர் மூச்சாக எனில் கலந்தாய். உயர் நோக்காக உளம் நுழைந்தாய். உயிர் மூச்சாக எனில் கலந்தாய். முழு மனிதனாக வந்து உறவு பாடம் தந்த உனது ஆட்சி அமைப்பே. சமநீதி மலரச் செய்வேன். அழகான உலகம் அசைந்தாடும் உயிர்கள் அன்பில் விளைந்த கனிகள். அகலான இதயம் சுடரான வாழ்வு தெய்வம் உந்த நிலம். அழகான உலகம் அசைந்தாடும் உயிர்கள் அன்பில் விளைந்த கனிகள். அகலான இதயம் சுடரான வாழ்வு தெய்வம் உந்த நிலம். இறை
மக்களே வருக, இறை மக்களே வருக. பெற்ற தாய் தன் குழந்தையை நினைத்து மகிழ்வது போல திருவை தாய் இன்று நம்முடைய பங்கிலே 2 பிள்ளைகள் இறைவன் இயேசு கிறிஸ்துவனுடைய முதல் திருவுடலை இறைவன் இயேசு கிறிஸ்துவின் உடலையும் இரத்தத்தையும் முதல்வராக உட்கொள்ள இருக்கின்றார்கள். திருமுழுக்கின் வழியாக இறைவனின் பிள்ளைகளாக அழைக்கப்பட்ட இந்த பிள்ளைகளை இன்று இறைவன் தன்னுடைய குடும்பத்தில் நடைபெறும் விருந்திற்கு அழைக்கின்றார். விண்ணக வாழ்வின் முன் சுவையாகிய நற்கருணையை இன்று இந்த பிள்ளைகள் முதல் முறையாக உட்கொள்ள இருக்கிறார்கள். இந்த நல்ல நாளை இவர்களுக்கு அளித்து இறைவனுக்கு முழு இதயத்தோடு நாம் நன்றி கூறுகின்றோம். ஏற்கனவே நீங்கள் பெற்ற திருமுழுக்கின் மேன்மையையும் பொறுப்பையும் நன்குணர்ந்து எப்பொழுதும் இறைவனின் பிள்ளைகளாக வாழ்வோம் என்ற மனநிலையில் இந்த பிள்ளைகள் இன்று வந்திருக்கிறார்கள். எனவே நற்கருணை விருந்திலே பங்கு பெற ஆவலோடு வந்திருக்கும் இந்த பிள்ளைகளை திரு அவையின் பெயராலும் பங்கு மக்கள் பெயராலும் மகிழ்வுடன் வரவேற்கின்றேன். ஆல்பர்ட் பினோ, ஆஸ்னி பிரியோனா, இதோ வருகிறேன். தந்தை மகன் தூயாவையாரின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயாவையாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. இறையேசுவில் அன்புக்குரிய இறை மக்களே, இன்று நாம் நம் குடும்ப விழாவின் 3ஆம் நாள் விழாவை பெரும் மகிழ்ச்சியுடன் கொண்டாடுகிறோம். இன்றைய வழிபாட்டில் கலந்து இறை ஆசி தர வந்துள்ள அருள் பணியாளர்
இன்றைய வழிபாட்டின் மைய சிந்தனை கிறிஸ்துவில் சாயலாக உருமாற்றம் நற்கருணை என்பதாகும். இன்று முதல் திருவிருந்தை ஏற்கும் சிறுவர் சிறுமிகள் இயேசுவின் உடலை தங்கள் இதயத்தில் ஏந்தி தூய வாழ்வு வாழவும் இறைவனின் அன்பின் சாட்சிகளாக திகழவும் சிறப்பாக ஜெபிக்க கடமைப்பட்டிருக்கிறோம். நற்கருணை என்பது கிறிஸ்தவ வாழ்வின் ஊற்றம் உச்சமாக திகழ்கிறது. இது கிறிஸ்துவின் உண்மை பிரசன்னம் மட்டுமல்ல, நம்பிக்கையாளர்களை கிறிஸ்துவின் சாயலாக உருமாற்றம் வல்லமை கொண்ட அருள் சாதனமாக உள்ளது. நற்கருணை அன்பின் ஈடு இணையற்ற கொடை. இது திரு அவை அளித்துள்ள கொடைகளில் மிகவும் சிறப்பானது. இது அவர்கள் தன்னையே தமக்கு உணவாக அளித்து கொடையாகும் என்றார் திருத்தந்தை புனித 2ஆம் ஜான். நற்கருணை உண்பதன் மூலம் நம்பிக்கையாளர் கிறிஸ்துவுடன் ஒன்றித்து அவருடைய சாயலுக்கு உருமாற்றம் அடைகின்றனர். அதாவது இயேசுவை போல் சிந்தித்து செயல்பட நற்கருணை நம்மை வழிநடத்துகிறது. இன்று முதல் முறையாக இயேசுவை தங்கள் இதயத்தில் ஏற்றுக்கொள்ளும் இந்த நிகழ்வு கிறிஸ்தவ வாழ்வின் தொடக்கமாக அமைகிறது. கிறிஸ்து தமது பிறப்பின் வழியாக நம்மோடு இருக்கிறார். தமது இறப்பு, அதாவது சிலுவை வழியாக நம்மோடு இருக்கிறது. ஆனால் நற்கருணை வழியாக நம்மோடு இருக்கின்ற இதுதான் நற்கருணையின் உடனிருப்பின் உச்சம். நற்கருணை என்னும் திருவருட் சாதனம் மட்டும் எல்லா நேரங்களிலும் எல்லா காலங்களிலும் தனது ஊற்றிலிருந்து அருட்பொழிவு தன்மை உள்ளது. இயேசு கிறிஸ்து தம் உடலையும் இரத்தத்தையும் நமக்காக உணவாக தந்துள்ளார். என் சதையை உண்பவர் நிலைவாழ்வு கொள்வார் என்ற இயேசுவின் வாக்கின்படி இன்று முதல் முறையாக இந்த தூய நற்கருணையில் பங்கேற்கும் நம் குழந்தைகளின் வாழ்வில் இறைவனின் அன்பு நிறைவு பொழிய வேண்டும் என்று இறை இயேசுவில் சாயலாக உருமாற்றம் பெற வேண்டும். இக்கல்வாரி பலியில் பக்தியுடன் நம்மை இணைப்போம். சகோதர சகோதரிகளே மற்றும் குழந்தைகளே, நம்முடைய பாதுகாவலர் சோசியத்துடைய குடும்ப விழாவில் 3வது நாள் பகிர்வில் கலந்து கொண்டு இதை ஆசிரியர் பெற வந்திருக்கும் உங்கள் அனைவரையும் இங்கிருக்கின்ற அருள் பணியாளர்கள் அனைவருடைய சார்பாக விழா வாழ்த்துக்களை கூறி வரவேற்கின்றேன். அன்புக்குரியவர்களே, இன்றைய நாள் திருப்பலியானது திரு பிஜு, திருமதி பெரிட்டா ரூபி, ஆல்பர்ட் பினோ, ஆஸ்னி ரியோனா அவர்களுடைய குடும்ப நன்றி பலியாகவும், திரு ரோசல் நேரு, திருமதி பிரைட் ஷைனி, நேகுசா ரியா, அதினா ஹேரா இவர்களுடைய குடும்ப நன்றி பலியாகவும், ஜெர்பிலஸ் என்பவருடைய பிறந்த நாள் நன்றி பலியாகவும் இந்த பலியானது ஒப்புக் கொடுக்கப்படுகிறது. இறைவன் இந்த குடும்பத்தில் ஒருவரையும் இல்லாதவரை சிறப்பாக வழிநடத்தி இருக்கின்றார். இறைவனுடைய ஆசிரியருக்கும் அருளுக்கும் நன்றி கூறுகிறார்கள். தொடர்ந்து வரக்கூடிய நாட்களில் இறைவன் இந்த குடும்பத்தையும் குடும்பத்தில் ஒவ்வொருவரையும் நிறைவாக ஆசிரிக்கவும், பிறந்த நாள் கொண்டாடுகின்ற குழந்தையை நிறைவாக ஆசிரித்து உடலில் உள்ள ஆன்மங்களை கொடுத்து வழிநடத்த இந்த குடும்பங்களுக்காக மன்றாடுவோம். மேலும் இன்றைய நாள் திருப்பலியை தலைமையேற்று நமக்காக ஜெபிக்க வந்திருக்கின்ற தாரகாடு வட்டார முதன்மை அருள்பணியாளர் அருள்பணி சகாய் ஜஸ்டிஸ் அவர்களுடைய கருத்துக்களுக்காகவும், அருளுரை வழங்க வந்திருக்கின்ற அருள்பணி ரீகன் அவருடைய கருத்துக்களுக்காகவும் இந்த வரிகளை பக்தியோடு மன்றாடுவோம். மறை நிகழ்வுகளை கொண்டாடலாம் தகுதி பெறும் பொருட்டு நம்முடைய குற்றங்குறைகளை ஏற்று மனம் வருவோம். Thank you.
எல்லாம் உள்ள இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. நல்ல ஆயன் தன் மந்தையை சிறப்புடன் வழிநடத்துவது போல எங்கள் பங்கை தமது தெளிவான அறிவாலும் சிந்தனையாலும் வழிநடத்தி கொண்டிருக்கும் என் பங்கு தந்தை அவர்களே வருக. வழிநடத்தும் சுடரை ஏற்றி செல்வீர். பெற்றோர்கள் தான் குழந்தைகளின் முதல் ஆசான்.
முதல் வாசகம் முன்னரே இவ்வாசகத்தில் ஆண்டவர் இஸ்ரேல் மக்களுக்கு கட்டளையிட்டு அதை கடைபிடித்து வாழும்படி கூறுகிறார். மேலும் வளமிகு மன்னாவால் அவர்களை நிரப்பி பசியை போகுகிறார். கட்டளை கடைபிடிப்பதால் அவர்கள் எந்நாளும் சொந்தமாக்கிக் கொள்ளும் வளமிகு நாட்டை கொடுக்கிறார். நாமும் கடவுளின் கட்டளைகளை ஏற்று வாழும்போது அவருடைய பிள்ளைகளாகி வளமான வாழ்வை அருள்வார் என கூறும் வாசகத்திற்கு கவனமுடன் செவிமடுப்போம். இணைச்சட்டம் நூலிலிருந்து வாசகம். அலகு 8 1 முதல் 3 வரை உள்ள இறைவார்த்தைகள். இன்று நான் உங்களுக்கு கட்டளையிடும் எல்லா கட்டளைகளையும் கடைபிடிப்பதில் கருத்தாயிருங்கள். அதனால் நீங்கள் வாழ்ந்து பெருகிய ஆண்டவர் உங்கள் மூதாதையருக்கு கொடுப்பதாக ஆணையிட்டு கூறிய நாட்டில் புகுந்து அதை உங்கள் உடைமையாக்கிக் கொள்வீர்கள். உங்கள் கடவுளாகிய ஆண்டவர் பாலை நிலத்தில் உங்களை கூட்டி சென்று எல்லா வழிகளையும் நினைவுக்குக் கொள்ளுங்கள். அதன்பிறமே அவர் உங்களை எளியவர் ஆக்கினார். அவர் தாம் கட்டளைகளை நீங்கள் கடைபிடிப்பீர்களோ மாட்டீர்களோ என உங்கள் உள்ள சிந்தனையை அறிந்து கொள்ளவும் சோதித்தார். அவர் உங்களை எளியவர் ஆக்கினார். உங்களுக்கு பசியை தந்தார். ஆனால் மனிதர் அப்பத்தினால் மட்டுமன்றி மாறாக கடவுள் வாய்ப்பொருள் ஒவ்வொன்றாலும் உயிர் வாழ்கிறார் என்று நீங்கள் தெரிந்து கொள்ளுமாறு நீங்களும் தெரிந்து உங்கள் மூதாதையருக்கு அடிமையாக மன்னாவினால் உங்களை உண்டித்தார். இது ஆண்டவரின் அருள்வாக்கு. ஆண்டவரின் உறைவிடம் பருமையானது. அதை தேடி என் நாடா தவிக்கின்றது. உடலும் பாடுகின்றது. இறைவன் காத்திடுவார். உறுதி தழுவதில்லை. பருமிகு கரங்களால் வழிகாட்டுவார். அருள்மொழிந்து வழிநடத்தி செல்கிறார். அருள்மொழிந்து வழிநடத்தி செல்கிறார். ஆண்டவரின் உறைவிடம் பருமையானது. அதை தேடி என் ஆன்மா தவிக்கின்றது. இருளும் சாய்ந்திடும். அருள்மொழி சூழ்ந்திடும். இறைவனின் வாழ்வு இதமாகுமே.
ஆண்டவரின் உறைவிடம் மறுமையானது. அதை தேடி என் ஆன்மா தவிக்கின்றது. உள்ளமும் உடலும் பாடுகின்றது. ஆண்டவரின் உறைவிடம் மறுமையானது. அதை தேடி என் ஆன்மா தவிக்கின்றது. முறை தூய பவுல் இவ்வாசகத்தில் ஆண்டவரின் திருவிருந்தை எடுத்து கூறுகிறார். இயேசு கிறிஸ்து கடவுளிடமிருந்து பெற்றுக்கொண்ட தமது உடலையும் இரத்தத்தையும் மக்களுக்காக ஒப்படைத்து தன் இறுதி நிலைக்கு தயாராகிறார். இயேசுவின் உடலையும் இரத்தத்தையும் உட்கொள்ளும் நாமும் தகுதியான மனநிலையோடு ஆண்டவர்களும் திவ்ய உணவு நற்கருணை என்ற உணர்வோடு பரவுவோம் என கூறும் கொரிந்தியருக்கு எழுதிய முதல் திருமுக பகுதியை கேட்டு வாழ்வாக்குவோம். திருத்தூதர் பவுல் கொரிந்தியருக்கு எழுதிய முதல் திருமுகத்திலிருந்து வாசகம். அலகு 11:23 முதல் 26 வரையில் உள்ள இறைவார்த்தைகள். ஆண்டவரிடமிருந்து நான் எதை பெற்றுக்கொண்டேனோ அதையே உங்களிடம் ஒப்படைக்கிறேன். அதாவது ஆண்டவராகிய இயேசு காட்டிக் கொடுக்கப்பட்ட அந்த இரவில் அப்பத்தை எடுத்து கடவுளுக்கு நன்றி செலுத்தி அதை விட்டு, உங்களுக்கான என் உடல், இதை என் நினைவாக செய்யுங்கள் என்றார். அப்படியே உணவு அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து, இந்த கிண்ணம் என் இரத்தத்தால் நிலைப்படுத்தப்படும் புதிய உடன்படிக்கை. நீங்கள் இதிலிருந்து பருகும் போதெல்லாம் என் நினைவாக இவ்வாறு செய்யுங்கள் என்றார். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. அல்லேலூயா. 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 உயிருள்ள உணவு நாமே, இதை உண்போர் வாழ்வர் என்கிறார் ஆண்டவர். அல்லேலூயா. 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 ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. புனித லூக்கா எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, வாழ்ச்சி உமக்கே. அதிகாரம் 9 இறைவார்த்தைகள் 12 முதல் 17 முடிய. பொழுது சாய தொடங்கி பன்னிருவரும் அவரிடம் வந்து, இவ்விடம் பாலை நிலம் ஆயிற்று. சுற்றிலும் உள்ள ஊர்களும் பட்டியலுக்கும் சென்று தங்கவும் உணவு வாங்கிக் கொள்ளவும் மக்கள் கூட்டத்தை அனுப்பிவிடும் என்றனர். இயேசு அவர்களிடம், நீங்களே அவர்களுக்கு உணவு கொடுங்கள் என்றார். அவர்கள், எங்களிடம் 5 அப்பங்களும் 2 மீன்களுமே உள்ளன. நாங்கள் போய் இத்தனை பேருக்கும் உணவு வாங்கி வந்தால்தான் முடியும் என்றார்கள். ஏனெனில் ஏறக்குறைய 5000 ஆண்கள் அங்கு இருந்தனர். இயேசு அவர்களுடைய சீடர்களை நோக்கி, இவர்களை 50 பேராக பந்தியில் அமரச் செய்யுங்கள் என்றார். அவர் சொன்னபடியே அனைவரையும் அவர்கள் பந்தியில் அமரச் செய்தார்கள். அவர் அந்த 5 அப்பங்களையும் 2 மீன்களையும் எடுத்து வானத்தை அண்ணாந்து பார்த்து அவற்றின் மீது ஆசி கூறி பிட்டு
மக்களுக்கு பரிமாறுவதற்காக சீடரிடம் கொடுத்தார். அனைவரும் வயிறார உண்டனர். எஞ்சிய துண்டுகளை 12 கூடைகள் நிறைய எடுத்தனர். ஆண்டவரின் அருள்வாக்கு. நாம் தந்தையாம் கடவுளிடமிருந்தும் நம் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவிடமிருந்தும் தூய ஆவியாரிடமிருந்தும் உங்களுக்கு அருள் அமைதி உரித்தாங்க. இறை சமூகமே, இன்று நாம் விழாக்களை சிறப்பாக சிறப்பித்துக் கொண்டிருக்கின்றோம். அதிலும் மிக சிறப்பான விழா, ஆர்ப்பாட்டம் அந்த கொண்டாட்டமாக இன்று நாம் நம்முடைய பிள்ளைகளுக்கு திருவிருந்து, அதாவது இயேசுவின் ரத்தத்தையும் இயேசுவின் உடலையும் பருகின்ற ஒரு பெருவிழாவாக கொண்டாடுகின்றோம். இது ஒரு மகிழ்ச்சியின் கொண்டாட்டம். இதயத்தை தன்னை தயார்படுத்தி, அதாவது ஒரு தயார் நிலைக்கு உட்படுத்தி, யார் உட்கொள்ள போறீங்க? இயேசுவை உட்கொள்ள போறீங்க. அதுதானே, இருவரும் இயேசுவை ஏற்றுக்கொள்ள போகிறீர்கள். எப்படி? அப்பவும் ரசத்தரை மட்டும் தான் ஏற்றுக்கோமா? எப்படி இயேசுவை நீங்கள் ஏற்றுக்கொள்ள போகிறீர்கள்? இவர் அப்பத்தை எடுத்து இது என் உடல் என்று சொன்ன போதும், கிண்ணத்தை எடுத்து இது ரத்தத்தை பருகுகள் என்று சொன்ன போதும் நம்முடைய எண்ணங்கள் எப்படி இருக்கின்றன? என்னடா ஒரு மனுஷன் ஒரு அப்பத்தை எடுத்து என் உடலை ஒண்ணுங்கிறாரே, ரத்தத்தை ஒண்ணுங்கிறாரே, இதை நினைவாக செய்யுங்கள் என்கிறாரே, நான் எப்படி என் உடலையும் என் ரத்தத்தை பிறருக்கு நான் பகிர வேண்டும்? எனக்கு பகிர்ந்தளித்தது போல் நான் எப்படி பகிர வேண்டும்? அவர் எதை சுட்டி காட்டுகின்றார்? இன்று முதலாக நீங்கள் இயேசுவின் திருவுடலை திருரத்தையும் பகிர போகிறீர்கள். நாங்களும் சிறு வயதில் இருந்த பொழுது ஒரே தயாரிப்பாக இருக்கும். அதிகமாக படிக்க சொல்லுவாங்க, குறிப்பிட்ட அதிகமாக படிக்க சொல்லுவாங்க. படித்து அதை முடிச்சாதான் எங்களுக்கு புதுநன், அதாவது நற்கருணை ஏற்றுக்கொள்ள ஒரு தகுதியான ஒரு தயாரிப்போடு இருக்க வேண்டும் என்று எங்களை தயாரித்து ஆசிரியர்கள் எங்களை பண்படுத்துவார்கள். அன்பானவர்களே, இன்று உங்களுக்கு பிறந்த நாள். ஏன்னா புது ட்ரெஸ் போட்டீங்க, அதனால உங்களுக்கு பிறந்த நாள் தானே. இன்றுதான் நீங்கள் இந்த புதிய ஒரு ஆடையை ஏற்றுக் கொண்டிருக்கிறீர்கள், அணிந்து கொண்டிருக்கிறீர்கள். நீங்க உங்க பிறந்த நாள் தானே? ஆமாவா இல்லை? இன்று நீங்க திருநவையில் பிறந்திருக்கிறீர்கள். திருமுழுக்கு கொடுத்த போது நீங்கள் இணைத்தவர்கள், இன்று திருச்சபையோடு இணைத்தவர்கள் இன்று புதிதாக பிறக்கிறீர்கள். அதுதான் இன்றைய தலைப்பில் நாம் பார்க்கின்றோம். இயேசுவின் சாயலாக உருமாற்றும் நற்கருணையை நீங்கள் ஏற்றுக்கொள்ள போகிறீர்கள். சாயல் என்று நாம் படிக்கின்றோம். கடவுள் அனைத்தையும் படைத்த பொழுது அவர் கடவுளையும் சாயலாக தான் மனிதனை படைத்தார். அந்த சாயலாக படைக்கப்பட்ட நாம் இன்று கிறிஸ்துவின் சாயலாக, கடவுளின் சாயலாக படைக்கப்பட்டோம், மனிதனாக படைக்கப்பட்டோம். இன்று நாம் கிறிஸ்துவின் சாயலாக உருவாக்கம் அடைய போகின்றோம். யாரால்? எதனால்? நற்கருணை ஏற்றுக்கொள்வதனால். நானே வாழ்கின்ற அந்த உணவு, என்னை பின்பற்றவர் இறப்பினும் வாழ்வார். முதல் மாசத்தில் நாம் கேட்டோம், கட்டளையை கடைபிடிப்பது. என்ன ஒரு கட்டளை? நம்முடைய சாயல் இறைச்சாயலாக இருக்கின்றதா? மனிதன் அப்பத்தினால் மட்டுமல்ல, முதல் வாசகம் கேட்டவர்தானே, மனிதன் அப்பத்தினால் மட்டுமல்ல, மாறாக கடவுளின் வாசல் ஒவ்வொரு நாளும் உயிர் வாழ்கின்றான். நம் மூதாதையர்கள் பல்வேறு வகையில் கஷ்டப்பட்டுக் கொண்டிருந்த பொழுது, பாதையில் சென்று கொண்டிருந்த போது மண்ணாயிர உணவை கொடுத்தவர், பல்வேறு வழிகளில் அவர்கள் தளர்ந்து போன பிறகு உயிரூட்டத்திற்கு உணவளித்தவர், இன்று உங்களுக்கும் உணவளிக்கப் போகின்றார். இது மாற்றம் அல்ல, ஒரு மாற்றம். இது சாதாரண ஒரு சாயலாக இல்லை, மாறாக கிறிஸ்துவின் சாயலில் உருவாக்கப்படப்படுகிறது. இந்த கிறிஸ்து உணவாக நமக்கு கொடுத்திருக்கிறார். ஏனென்றால் இந்த அப்பம் என்பது நம் அனைவரையும் ஒன்றாக இணைக்கக்கூடியது. பவுலடிகளார் எழுதிய திருமணத்தில் 1 பொருந்திய நாம் பார்க்கின்றோம். இந்த அப்பத்தை உண்ணும் நாம் பலராயினும், நாம் வெவ்வேறாக இருந்தாலும்
இந்த அப்பம் ஒரே உடலாய் நம்மை இணைக்கின்றது. ஏனென்றால் நாம் அனைவரும் அந்த ஒரே அப்பத்தின் மூலம் பங்கு கொள்கின்றோம். அந்த ஒரே அப்பம் தான் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து. இந்த இயேசு கிறிஸ்துவால் தான் நீங்கள் ஒன்றாக இணைக்கப்பட்டிருக்கிறோம், ஒரே சமூகமாக இணைக்கப்பட்டிருக்கின்றோம். நாம் பெற்றோர்கள் மூதாதையர்கள் அன்று வாழும் பொழுது அப்பம் என்ற ஒன்றுதான் அனைவரையும் ஒன்றிணைத்தது. இன்று அந்த அப்பத்தை, அந்த திருவுடலையும் திருநத்தையும் நீங்கள் பருகும் போது எதை உணர்கின்றீர்கள்? எதை பெற்றுக்கொள்ள விரும்புகிறீர்கள்? ஆமா அன்பானவர்களே, இந்த கிறிஸ்துவில் நாம் உடைக்கப்படுகின்றோம். இந்த கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளும் பொழுது என்னில் இருக்கும் அகங்காரம், வேற்றுமை, பொறாமை உடைக்கப்பட்டு நான் கிறிஸ்துவில் ஒன்றிணைக்கப்படுகின்றோம். அதுதான் நீங்கள் இன்று இந்த முதலாக பெறப்போகின்ற இயேசுவை உணர்ந்து இதயத்தில் பெற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு வரமாக இருக்கின்றது. ஆமா, இது நாம் நற்கருணையை பருகும்போது நாம் பெறுகின்றோம். குழந்தைகளாக நீங்கள் அப்பத்தை உண்ட பிறகு தினமும் திருவிருந்தை பெறணும். அப்படிதானே? ஒவ்வொரு முறையும் நீங்கள் திருவிருந்தை பெறும்பொழுது ஒவ்வொரு மாற்றத்தையும் நீங்கள் பெற வேண்டும். இந்த மாற்றம் எனது உள்ளத்தில் உள்ள அகங்காரம், அழுக்கை துடைத்து எதை பெற வேண்டும்? இந்த நற்கருணை பெறும்போது நீங்க எதை பெற வேண்டும்? ஆவியின் கொடையை நீங்கள் பெற வேண்டும். என்ன ஆவியின் கொடைகள்? அன்பு, மகிழ்ச்சி, அமைதி, பொறுமை, பரிவு, நன்னயம், தன்னடக்கம், கனிவு, நம்பிக்கை. இந்த அனைத்து கனிகளையும் நீங்கள் பெற வேண்டும். அதைதான் இன்று நீங்கள் நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை உணவாக அருந்த போகிறீர்கள். இதுதான் அந்த சாயல். இவர் தன்னை அழித்த போது, கண்களை இழந்து தவித்த போது அந்த கண்களின் பசியை போக்கினார். தான் இடையில் இருந்தவர்களை உயர்த்தி அவர்களின் பசியை போக்கினார். இப்பேற்பட்ட நற்செயல்களையும் நற்பண்புகளையும் நம்மில் உருவாக்க வேண்டும். அந்த ஒரு மாற்றத்தை கொண்டு வர வேண்டும். இன்று திருச்சபை உங்களை அன்போடு வரவேற்கின்றது. ஆம் அன்பானவர்களே, நெப்போலியன் போன்பார்ட் என்பவர்கள் பற்றி நம்ம அதிகமாக மிக முக்கியமான நாள் எது என்று அவரிடம் கேட்ட பொழுது, அந்த பேரரசர் நெப்போலியன் நமக்கு எல்லாம் அறிந்த ஒன்று, அதை பற்றி அதிகமாக படித்தது உண்டு. அவரிடம் கேட்ட போது ஒருவேளை மக்கள் நினைத்தார்கள், ஒருவேளை இவருக்கு பேரரசராக முடிசூட்டப்பட்ட நாளாக தான் ஒரு பெரிய நாளாக இருக்குமோ, இல்லை திருமண நாளாக இருக்குமோ என்று பல்வேறு எண்ணங்களையும் பல்வேறு பதிலை அவர்களே சிந்தித்துக் கொண்டிருந்தார். ஆனால் அவரிடம் கேட்டபோது அவர், என் வாழ்வில் மிக முக்கியமான மறக்க முடியாத நாள் என்னவென்றால் நற்கருணை பெற்ற நாள் தான். அன்றுதான் நான் இயேசுவை முழுமையாக உணர்ந்து அவரை என்னுள் ஏற்றுக்கொண்டு என் நிழல் உள்ள மாற்றங்களை நான் உணர்ந்தேன். என் நிழல் ஏற்படுகின்ற ஒரு மாற்றத்தை நான் உணர்ந்தேன். குழந்தைகளாக நீங்கள் இன்று பெறப்போகும் இந்த இயேசுவின் திருவுடலையும் திருரத்தத்தையும் இருதயத்தில் வைத்துக் கொண்டு அவருடைய செயல்களையும் வார்த்தைகளையும் உள்ளார்ந்து தியானிக்க வேண்டும். அதைதான் நீங்கள் வாழ வேண்டும். பெற்றோருக்கு கீழ்ப்படிய வேண்டும், பெற்றோரை மதிக்க வேண்டும். நம்மிடம் நம் முதலில் கொடுத்த அந்த 10 கட்டளைகளையும் கடைபிடிக்க வேண்டும். இவை அனைத்தையும் நான் சிறந்த முறையில் செய்யும் பொழுது எனக்கு என் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து கொடுத்த அந்த 2 கட்டளைகள், என்னை நேசிப்பது போல் நான் பிறரையும் நேசிக்க வேண்டும் என்ற கட்டளையை நான் உண்மையாக உறுதிப்படுத்துவேன், பூர்த்தி செய்வேன். அதுதான் இன்றைய வழிபாடு. இன்றைய இந்த திருவிருந்து சடங்காக இல்லாமல் இது பணிவான ஒரு அன்பான ஒரு தூய்மையான புனித உணவு என்பதை உணர நாம் அழைக்கப்பட்டிருக்கின்றோம். ஆனால் பிள்ளைகளை, இந்த உணவை சாதாரண உணவாக எடுத்துக்கொள்ள வேண்டாம். இந்த உணவு எனக்கு நல்ல ஒரு ஞானத்தையும் அறிவையும் நல்லடக்கத்தையும் நல்வழியையும் கொடுக்கும் என்பதை உணர்ந்து வாழ்க்கையில் கடவுளின் பிள்ளையாகவும் கடவுளின் சாயலில் நீங்கள் படைக்கப்பட்டீர்கள். அந்த கிறிஸ்துவின் சாயலை உணர்ந்து உங்களை ஒரு மாற்றம், இந்த நற்கருணை மூலம் ஒரு மாற்றம் அடைந்து நல்ல பிள்ளைகளாகவும் இந்த திருச்சபையில் நல்ல கிறிஸ்துவின் குழந்தைகளாகவும் வாழ வாழ்த்துகின்றேன். இறைவன் என்று வாழ்வு பெறுவாராக. அனைவரும் எழுந்து நின்று நம்முடைய நம்பிக்கையை அறிக்கையிடுவோம்.
தந்தை மகனுய ஆவியராய் ஒன்றாய் வாழ்வோரை நம்புகிறேன். உயரலாமே வல்லமையால் இறைவாழ்நாளாய் மனிதரானார். இயேசுவை உறுதிய நம்புகிறேன். ஆத்துவின் ஆட்சியில் பாடுபட்டார், சிலுவையில் இறந்து அடக்கப்பட்டார், மூன்றாம் நாளில் உயிர்த்தெழுந்தார், இறப்பின் மீதே வெற்றி கொண்டார். விண்ணகம் வாழும் தந்தையிடம் அரியணை கொண்டு இருக்கின்றார். உலகம் முடியும் காலத்திலே நடுவராய் திரும்பவும் வந்திடுவார். தூய ஆவியாரை நம்புகிறேன், பாரில்லா துணை வேண்டுகிறேன், பாவ மன்னிப்பில் தூய்மை பெற்று பரிகார வாழ்வில் நீங்கிடுவேன். திரு அவை உரைப்பதை நம்புகிறேன். புனிதர்கள் உறவை நம்புகிறேன். உடலின் உயிர்ப்பை நிலை வாழ்வை உறுதியுடனே நம்புகிறேன். ஆமென். தந்தை கடவுளிடம் சமர்ப்பிப்போம். என் மக்களுக்கு செவி சாயும், என் மீது இரக்கம் வையும். என் மக்களுக்கு செவி சாயும், என் மீது இரக்கம் வையும். அன்பின் இறைவா, திருவை வழிநடத்தும் திருத்தந்தை, ஆயர்கள், குருக்கள், கன்னியர்கள் மற்றும் துறவரத்தார் யாவரையும் உம் நலன்களால் நிரப்பி உம் இறை மதிப்பீடுகளையும் இறையரசு பணிகளையும் நாளும் தோய்வில்லாமல் சிறப்பாய் செயல்படுத்த வேண்டிய ஞானத்தையும் உடலிருக்கையும் நிறைவாய் வழங்கிட வேண்டி இறைவா உம்மை மன்றாடுகிறோம். என் மீது இரக்கம் வையும், என் மக்களுக்கு செவி சாயும், என் மீது இரக்கம் வையும். நற்கருணையின் நாயகனே இறைவா, உமது உடலாகவும் இரத்தமாகவும் இருக்கும் நற்கருணையை உட்கொள்ள நாங்கள் எந்த சூழலிலும் தீமையான செயல்களை செய்யாமல் உமது அன்பிற்கு தகுதியானவர்களாய் என்றும் நன்மையின் பாதையை பயணிக்க நல்வரத்தை பொழித்திட வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். என் மீது இரக்கம் வையும், என் மக்களுக்கு செவி சாயும், என் மீது இரக்கம் வையும். நல்வரங்களால் எமை ஆளும் அன்பு இயேசுவே, நோய் நொடியினாலும் துன்பத்தினாலும் மனம் கலங்கி வாடும் மக்களை நீர்தாமே தேற்றி எந்த சூழலிலும் சோர்ந்து போகாமல் காக்கும் தேவன் என்னோடு இருக்கிறார் என்ற உணர்வோடு எந்நாளும் மகிழ்ச்சியோடும் அமைதியோடும் வாழ்வில் வரும் இடையூறுகளை எதிர்கொண்டு நம்பிக்கையுடன் வாழும் நல்மனதை தந்தர வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். என் மீது இரக்கம் வையும், என் மக்களுக்கு செவி சாயும், என் மீது இரக்கம் வையும். வார்த்தையின் உருவே எம் இறைவா, இறை வார்த்தை நீர் எங்களோடு
நம்முடைய குடும்ப தேவைகளுக்காகவும் அமைதியாக பக்தியோடு ஜெபிப்போம். அன்பு தந்தையே இறைவா, நீர் எங்களை படைத்து பராமரித்து பாதுகாத்து வருகின்றீர். கோழி தம்முடைய குஞ்சுகளை இறக்கைக்குள் வைத்து பாதுகாப்பதை போன்று நீர் எங்களை பாதுகாக்கின்றீர். அன்பு தந்தையே, நீர் எல்லையற்ற அன்பு உடையவராக இருக்கின்றீர். எங்கள் மீது இரக்கத்தை பொழிகின்றீர். உமது கருணைக்கு எல்லையே இல்லை. அன்பு தந்தையே, மனிதர்களாகி எங்களது வாழ்வு பல்வேறு தேவைகளால் சூழ்ந்திருப்பதை இது நன்கு அறிந்தேன். இதோ இந்த பலிப்பீடத்தை சூழ்ந்து நின்று உம்மை நோக்கி எழுப்புகிற அனைத்து வேண்டுதல்களையும் உம்முடைய அருட்கரத்தில் ஒப்படைக்கின்றோம். எங்களுடைய தகுதியினுடைய அடிப்படையில் இல்லாமல் உமது கருணையினுடைய அடிப்படையில் இந்த மன்றாட்டுகளுக்கு கனிவுடன் செவி சாய்த்து அவைகளை நிறைவேற்றி தர வேண்டும் என்று எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். Happy